ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து கார்ன் வேக போட்டு வச்சுருந்தேன். தம்பி வரதுக்குள்ளேயே வந்து கார்ன் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. தம்பிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸாகவே வந்து ஃபீவராகவே இருந்துச்சு. அதனால் தம்பி 2 டேஸாக ஸ்கூலுக்கு போகல. இன்னைக்கு வந்து எனக்கும் ஃபீவரும் கோல்டும் வந்துருச்சு. அதனால் சரி கொஞ்சம் சூடாக இஞ்சி டீ போட்டு குடிக்கலான்னு சொல்லி எனக்கு தம்பிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். தம்பிக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கார்ன் கொடுத்துட்டு நானும் கார்ன் சாப்பிட்டு இஞ்சி டீ வந்து எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸை முடிச்சுட்டு தம்பிக்கு ஹோம்ஒர்க் எல்லாமே சொல்லி கொடுத்தேன். 2 டேஸ் வந்து ஸ்கூல் போகாதனால ஹோம்ஒர்க் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. அது எல்லாமே வந்து உட்கார வச்சு தம்பி பண்ண வச்சுட்டு இருந்தேன். அவரும் வந்து ஃபுல்லாகவே பண்ணி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் விளையாடவே போனார். ஈவினிங் கிளைமேட் ரொம்பவே சில்லுன்னு தான் இருந்துச்சு. மழை கூட லைட்டாக தூரிச்சு. இந்த கோல்டுனால என்னோடய வாய்ஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே மாறிடுச்சு. நைட்டு டின்னருக்கு வந்து பெப்பரும் பூண்டும் சேர்த்து பூண்டு மிளகு சாதம் வந்து செய்யலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். காலையில் வந்து வடித்த சாதம் மீதி இருந்துச்சு. அதனால சரி அதே ரெடி பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்திட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்திட்டு பூண்டு வந்து ஒரு 20 பூண்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் வந்து இது மாதிரி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. கூடவே வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சாதம் சேர்த்தி அது மேலே வந்து தேவையான உப்பும் 1 டீஸ்பூன் வந்து பெப்பரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பூண்டு மிளகு சாதம் வந்து ரெடி ஆகிடும். இதுக்கு சைடிஷாக வந்து முட்டை வறுவல் வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து ஒரு 4 முட்டை வந்து வேக வச்சு தோல் உரித்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் சேர்த்திட்டு அதில் வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு, நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். தேங்காய் எண்ணெயில் சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி நம்ம வந்து 2 பக்கம் டோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முட்டை ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். இது வந்து பூண்டு மிளகு சாதத்தோட வச்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நைட்டு டின்னருக்கு சாதத்தோடவே வந்து பொடி தோசையும் தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணலான்னு சொல்லி மாவு வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியில் வச்சிட்டேன். நம்ம வந்து தோசை சுடுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முதல்ல மாவு எடுத்து மிக்ஸ் பண்ணி வெளியில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த சில்னஸ் வந்து போயிடும். தேங்காய் சட்னிக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், ஒரு 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு, தண்ணி சேர்த்தி நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்தோம்னா தேங்காய் சட்னி வந்து ரெடி ஆகிடும். நான் வந்து தேங்காய் சட்னியில் இஞ்சி பூண்டு வந்து எதுவும் சேர்த்த மாட்டேன். எனக்கு இந்த மாதிரி செஞ்சால் தான் பிடிக்கும். அதுவும் தேங்காய் சட்னி வந்து தண்ணி மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து இட்லி தோசைக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். சட்னி வந்து தாளிச்சாச்சு. இப்போ வந்து பொடி தோசைக்கு தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். தோசை மாவு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்திட்டு இட்லி பொடி வந்து மேலே தூவி விட்டு வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து பொடி தோசை வந்து ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்றப்போ காம்பினேஷன் நல்லாவே இருக்கும். இந்த கோல்டுக்கு வந்து இந்த மாதிரி காரசாரமாக சாப்பிட்றப்போ தொண்டைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இதமாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பைசியாகவே வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கான டின்னர் வந்து காரப்பொடி தோசை, தேங்காய் சட்னி, அப்புறம் பூண்டு மிளகு சாதம் தான். அவ்வளோதான் இன்றைக்கான டின்னர். ரொம்பவே வந்து சிம்பிளாகவே முடிச்சாச்சு. டின்னர் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வந்து நான் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இருந்த பாத்திரம் எல்லாமே வந்து கழுவி எடுத்து வச்சாச்சு. அப்போ தான் வந்து காலையில் எழுந்து வந்து சமைக்கிறதுக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டெய்லியும் வந்து சமையல் எல்லாமே முடிச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து அழுக்கு எதுவுமே வந்து படியாது. கிச்சனும் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். மந்த்லி 2 டைம்ஸ் மட்டும் டீப் க்ளீனிங் பண்ணாலே போதும். ஹாலும் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். நைட்டு தூங்க போகிறப்ப டைம் வந்து ஒரு 10 மணி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான விலாக். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.